ஸ்தோத்திரம் பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொளி மூலமாய் நாம் கர்த்தரை துதிப்பது, ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிப்பது நமக்கு கொடுக்கப்படுகிற பெரிய சாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த ஆராதனை ஆரம்பத்திற்கு மகிமையாய் நம் எல்லார் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. Holy Spirit, நீரிப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரிப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய நல்ல அன்புக்காக, உம்முடைய நல்ல இரக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கூடியிருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நீக்கி போட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆண்டவரை எல்லா உறவுகளை காட்டிலும் பரலோகத்தின் தேவனோடு வைத்திருக்கிற உறவுதான் மேன்மையானது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையில் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை, அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபம் பண்ணுகிறோம். நீர் ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல வேதம் சொல்லுகிற நாமத்தினால் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடுவீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருப்பதனால் நம்ம எல்லாரும் உற்சாகமாய் இயேசு இருக்கிறார் என்ற உணர்வோடு நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே
துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீர்ந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். நல்லா சொல்லுவோமா? வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. நல்லா சொல்லுங்க. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர்
நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல சொல்லுவோமா? அவரை பார்த்து சொல்லுங்க. ஓ நன்றி. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லே. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. முடிந்தால் முழங்கால் போடுங்க, இல்லையா எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசு ஒருவருக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஓராலியாந்தனமா ஓரமகந்தலரதூரதன ஹந்தியாலபோ. அல்லேலூயா. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கண்களை மூடினவர்களாய் எல்லாரும் ஒரு மனமாய் ஓரம சந்தலரபா கபரபா ஆவியானுடைய ஒத்தாசையோடு நல்ல வைராக்கியமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் கிருபையும் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரம கதலரதரபா. அல்லேலூயா. நன்றி அப்பா. உரமக்கதலரதரபகபலரனனஸ்யா லேவரதுன ஹம்தலரதன மக்கரபகபலரலபா. அல்லேலூயா. நன்றி அப்பா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள்
அவரை பார்த்து ஒரு நிமிஷம் உண்மையாய் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ராஜாவை மகிமைப்படுத்தி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. உரபகபலதரபலரலபா. எல்லாரும் சேர்ந்து ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஓ நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் வியாதிகளாய் இருக்கலாம், இல்லைன்னா உங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எந்த பகுதியில நீங்க வேதனையோடு இருக்கிறீர்களோ, உங்கள் பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். உண்மையாய் பாடுங்கள். இயேசு ஒருவரை உங்களுக்கு அற்புதம் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாளரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாளரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். நல்ல உற்சாகமாய் ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, எத்தனை ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும், ஓ உங்களை உயர்வான ஸ்தலத்திலே உன்னை தூக்கி நிறுத்த இயேசுவாலே முடியும். ஆமென். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆமே. எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. நல்ல உச்சாமை கைத்தட்டி இயேசு ஒருவருக்கு மாத்திரமே நம்முடைய ஆராதனை. உரமான சங்கரபா கத்தலரபா லபரபா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். இட்ஸ் குட். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நன்றி அப்பா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஒரு இரக்கத்தையும் ஒரு கிருபையும் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் குடும்பமாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல கிருபைகள் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை முழுவதையும் நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அற்புதமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாள், இந்த வார நாட்களில் காண்கிறதான ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலன், கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படி அவர்களுக்காக கைகள் உயர்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பீராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று வார்த்தையின்படியாய் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதமும் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தொடர்ந்து கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திருமண அறிக்கை. அணைக்காடு கிரேஸ் ஏஜி சபையை சார்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபெபி கிறிஸ்டோபர், சிஸ்டர் ஜெயந்தி ஃபெபி அவர்களது குமாரன் ஜெஃப்ரின் ஆர்தர் சாமுவேல் என்பவரும், அணைக்காட்டை சார்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அமுல்ராஜ் ஆக்னஸ் அவர்களது குமாரத்தி, அணைக்காடு கிரேஸ் ஏஜி சபையை சார்ந்த ரம்யா என்பவரும் தம்மில் விவாக சம்பந்தம் செய்து கொள்ளும்படியாக சபை போதகர்களாலும் பெரியவர்களாலும் நிச்சயிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பரிசுத்த விவாகம் இயல்புக்காவது, வேதத்திற்காவது, சபைக்காவது முரண்பாடதென்று யாராவது தகுந்த முகாந்திரம் காட்டக்கூடுமானால் இந்த அறிவிப்பு தேதியில் 3 நாளைக்குள் மண்டல தலைமை போதகருக்கும் ஸ்தல சபை போதகருக்கும் எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது 3ஆம் அறிக்கை. பொழுதும் நாம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறதான ஒரு நேரம். ஆமேன். உண்மையிலேயே தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையாய் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. இப்பொழுதும் செந்தில் அவர்கள் நமக்கு ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, நம்ம தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த இணைய வழியாக நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கும்போது தேவன் தேசத்தில் உலக நாடுகளில் பெரிய அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கொரோனா தொற்றுனால அநேகர் மரித்து உலகம் முழுவதும் இன்னைக்கு கலக்கமான ஒரு சூழ்நிலை. நம்ம இந்திய தேசத்திலையும் ஒரு கலக்கமான சூழ்நிலை. ஆனால் கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கும்போது சீக்கிரத்தில் இந்த 2வது அலையிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கண்களை மூடி, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலேயும்
கூட என் ஆண்டவராகிய இயேசுதாமே அப்பா அந்த பெருந்தொற்றிலிருந்து எங்கள் இந்திய தேசத்துக்கும் உலக நாடுகளுக்கும் சீக்கிரத்தில் ஒரு மீட்பை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள மனம் திரும்புதல் ஏற்படக்கூடாதபடிக்கு, எங்கள் தேசத்தில் மனம் திரும்புதல் ஏற்படக்கூடாதபடிக்கு சத்துரு வைத்திருக்கக்கூடிய தடைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இந்த நாளிலேயும் கூட என் ஆண்டவராகிய இயேசுதாமே நீர் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. எங்க தேசத்தில் பெரிய மாறுதலை நீர் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு மருத்துவமனைகள் அநேகர் அப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலே உங்க பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஜீவனின் அதிபதியாக இருக்கிறீரப்பா. இந்த மரணம் இல்லாமல் எங்க தேசத்தில் போகும்படியாக, உலக நாடுகள்ல அந்த மரணம் இல்லாமல் போகும்படியாக என் ஆண்டவர் ஒரு விசை கூட நீர் மனம் இறங்கும். சீக்கிரத்தில் சுகத்தை கொடுத்து வீடுகளுக்கு திரும்ப கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னைக்கும் அநேகர் மரித்து போன சூழ்நிலையில அவருடைய குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலை கொடுங்க. என் ஆண்டவர் இல்லாம இந்த உலகத்தில் ரட்சிப்பு இல்லை என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். அதே போல மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சூழ்நிலையாவது கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. அதே போல இந்த நாளிலையும் கூட முன்னணியில இருந்து வேலை செய்கிறவர்களுக்காக வருகிறோம். உங்க பாதுகாப்புக்குள்ள வழி நடத்துங்க. வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இருதயம் கலங்காது இருக்கும்படியாக என் ஆண்டவர் விசேஷித்த கிருபைகள்னால, விசேஷித்த பாதுகாப்புனால அவர்களை நீங்க மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப அவர்களுக்குள்ள மரணம் நிகழாதபடிக்கு, இந்த தொற்று வியாதிகள் வராதபடிக்கு என் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதோ 3வது அலை இந்திய தேசத்தை சீக்கிரத்தில் தாக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க உம்மை நோக்கி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த 3வது அலை ஏற்படுவதற்கு முன்னதாக ஆண்டவர் எங்க தேசத்துல தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். அப்படியாக சீக்கிரத்தில் இந்த தொற்று எங்க தேசத்தை விட்டு, உலக நாடுகளை விட்டு நீங்கி போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதே போல இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்து ஆண்டவரே அப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு ஆண்டவரே அப்பா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தலைவர்களை என் ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க. அதே போல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை என் ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. எந்த நிலைமையிலெல்லாம் ஆண்டவர் இந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த நிலைமையிலெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் பரிதவித்து நிற்கிறார்களோ, அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சீர் செய்யப்படுவதற்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் உங்க ஞானத்தினால நிரப்பி நடத்த போகிறது ஆண்டவரை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நல்ல சுக பலன் கிருபைகளை ஆண்டவரை ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அரசு அதிகாரிகளுக்கு கொடுங்க. புதிய பொறுப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் உங்க வல்லமையினால நிரப்பி இந்த 5 மாநிலங்களையும் எங்க இந்திய தேசத்தில் பெரிய முன்னேற்றத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைய தினம் ஒரு அன்னையர் தினமாக இருக்கிறதுனால தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு எத்தனையோ விதமான சொத்துக்களை, எத்தனையோ விதமான காரியங்களை, சுதந்திரங்களை வைத்து விட்டு போகலாம். ஆனால் இந்த பிள்ளை அப்படிங்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா தாய்மை என்று சொல்வது தேவன் நமக்கு கொடுக்கறதான ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்ததான கிஃப்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தாய்மைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை உயர்த்தி காட்டுது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்மை தான். தாய்மை அப்படின்னு சொன்னாலே அதில் அன்பு, பண்பு, தாழ்மை, பொறுமை, இப்படி பலவிதமான தியாகங்கள் கூட அடங்கியிருக்கு. இன்னும் அநேக காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பேணி வளர்த்து பாதுகாத்து அவள் கொண்டு வருவதற்குள் எத்தனையோ காரியங்கள் அவள் பார்த்தீர்களானால் அவள் பலவிதமான தியாகங்களை செய்து தான் அவள் செய்ய முடிகிறது, அப்படி வாழ முடிகிறது. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த 10 மாதம்
குழந்தையை சுமந்து அப்புறம் அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான காரியங்களை செய்து தன்னை தியாகம் பண்ணி தான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் என்று சொல்லி நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். நாமும் கூட அப்படி தான் பிள்ளைகளை வளர்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு இன்னைக்கு விசேஷித்ததான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த செய்தியை கேட்கிறதான யாரேனும் ஒருவர் இந்த தாய்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து வரும் நாட்களில் ஒரு நல்ல புத்திர பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் பார்ப்பீர்களானால் ஒரு தாய் எப்படிப்பட்டவங்களாக காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்களை உங்களுக்கு முன் அந்த காரியத்தை வைத்து போக நான் விரும்புகிறேன். ஒரு தாய் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகிற காரியத்தில் முதலாவது, ஒரு தாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நான் முதல்ல சொல்கிற நபர் யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்று சொல்லி பெயர் பெற்றதான ஏவாளை குறித்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏவாளை குறித்து அப்படித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி, அந்த ஏவாள் ஆதாம் கூடதான அந்த விலா எலும்பை எடுத்து தேவன் உருவாக்கினதான மனுஷியான அந்த ஏவாள் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்களே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. சர்ப்பம் கேட்குது அந்த இடத்துல, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையுமே புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரா என்று சொல்லி. அவள் சொல்கிறா, இல்லை அப்படி இல்லை, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனியை தான், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஏவாள் சொல்லுகிறாள். ஆனால் சர்ப்பம் சொல்லுகிறது, அப்படி அல்ல, இந்த கனியை நீங்கள் சாப்பிடுவீர்களானால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சத்துரு சொன்னதான அந்த சர்ப்பம் சொன்னதான அந்த வார்த்தைக்கு ஏவாள் செவி கொடுத்தபடியினால் தேவனுடையதான கீழ்ப்படிதலுக்கு அவள் விட்டு விலகினாள் என்று தான் சொல்ல முடியும். தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு விலகினாள், அவள் கீழ்ப்படியாமல் போனாள். அதனால பார்த்தீங்கன்னா இந்த முழு மனுக்குலமும் சாபத்திற்கு உள்ளானது. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் சொல்லுகிறதான வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது ஏதேன் போன்று இருக்கிறதான நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதம் பெறும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பொதுவாக கீழ்ப்படிதல் அப்படின்னு பார்த்தாலே நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க தான் கீழ்ப்படியணும், பிள்ளைங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கீழ்ப்படிகிறது உண்மைதான். அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், விசேஷமாக ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம பிள்ளைங்க நம்முடையதான வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அப்போ அப்படியாக நம்முடைய வார்த்தைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியணும்னா நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்போ உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவாளுடையதான பையன் காயின் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதே போல கீழ்ப்படிய மறுக்கிறான். ஆபேலுடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்தவுடனே காயினுடைய முகம் வேறுபடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், காயின் உன்னோட முகம் வேறுபட்டதுக்கு காரணம் என்ன? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமலே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபேலை அவன் கொலை செய்து விடுகிறான். அப்போ தாயை போலவே அந்த பிள்ளையும் ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளே கடந்து வருகிறது. இந்த செய்தியை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கும் கீழ்ப்படிவாங்க, உங்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவாங்க. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று பார்த்தீர்களானால், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள தாயாய் இருங்கள். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த விசுவாசம் முதலாவது உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் காணப்பட்டது. அந்த விசுவாசம் அடுத்து யாருக்குள்ள இருக்கு? தீமோத்தேயுவாகிய உன்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிக்குள்ள விசுவாசம் அவங்க மகளுக்குள்ள விசுவாசம் பேரனாகிய தீமோத்தேயுக்குள்ளே கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய விசுவாசம் நம்முடையதான பிள்ளைகளுக்குள்ளே அது கடந்து போக வேண்டும். இங்கே பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, தேவன் மேலே விசுவாசமாக இருங்க. அதை பார்க்கிறதான உங்களுடைய பிள்ளைங்க கர்த்தரையும் விசுவாசிப்பாங்க, உங்கள் மேலேயும் ஒரு விசேஷித்த ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவாங்க. நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் விசுவாசிப்பார்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த விசுவாசம் அப்படிங்கிறதான ஒரு கனி
உங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசம் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய வரங்களில் ஒன்றான அந்த விசுவாச வரம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆதலால் இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே விசுவாசம் உள்ள தாயாய் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தாய்மார்களும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற தாய்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம எல்லாம் பேசுகிறோம். ஆனால் நம்ம நல்ல முறையில் என்ன பேசுகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தவறான ஆலோசனைகள் கொடுக்குறோமா இல்லை நல்ல ஆலோசனைகள் கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதோட உண்மை நிலைமைகள் புரியும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏரோதியாலும் அவருடைய குமாரத்தையும் குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாளிலே பார்த்தீர்களானால் யோவான் ஸ்நானகன் காலத்திலே அந்த ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்போட மனைவியை அவள் வைத்து கொண்டது நிமித்தம் அந்த யோவான் ஸ்நானகன் கண்டித்து உணர்த்துகிறார். நீ இந்த மாதிரி செய்வது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஏரோது அவள் மேல் கோவப்பட்டவராய் யோவானை கொண்டு போய் காவலிலே வைக்கிறார். ஆனால் வேறு எதுவும் துன்பங்கள் அவர்கள் செய்யாதபடி காவலிலே வைத்திருக்கிறார். ஆனால் ஏரோதியாளுக்கு அந்த யோவான் மேலே பயங்கர ஒரு கோபம் வந்ததுனால, அந்த யோவான் மேலே அவளுக்கு ஒரு எரிச்சல் வந்ததுனால ஒரு சதித்திட்டம் செய்ய நினைக்கிறாள். அதற்கென்று ஒரு நாள் கிடைக்கிறது. அந்த ஏரோதுடைய பிறந்த நாள் அன்று ஒரு பெரிய விருந்து அந்த அரண்மனையிலே செய்யப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏரோதியாளுடைய அந்த குமாரத்தி, அந்த சிறு பெண் நடனமாடி எல்லாரையும் மகிழ்விக்கிறாள். உடனே அந்த ஏரோது ராஜா கேட்குறார், மகளே, நீ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினதுனால உனக்கு என்ன வேணும்? இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மகள் ஓடி போய் தன் தாயிட்ட இப்படியாய் சொல்லுகிறாள். வாசிங்களா அந்த வேத வசனத்தை. அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். இந்த இடத்துல பாருங்க, அவள் தாயின் இடத்தில் போய் கேட்கிறா, ஆலோசனை கேட்கிறா. இது போல ராஜா சொல்லுகிறார், என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கும்போது அவளுடைய தாய் தவறான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாள். நீ யோவான் ஸ்நானனுடைய தலையை நீ என்ன பண்ணு, அவன் கேட்டு வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி. இந்த காரியத்தை சொன்ன உடனே ஏரோதுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஆனால் கொடுத்த ஆணைய நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிரச்சேதம் பண்ண சொல்லி ஒரு தாளத்தில் அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அவள் கொண்டு போய் என்ன பண்ணுறா தெரியுமா, தன்னுடைய தாயின் இடத்தில் கொடுக்குறாள். தேவனுடைய பிள்ளைகளே, தவறான ஆலோசனை, தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, தன் சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஏரோதியால் ஒரு தவறான ஆலோசனையை தன் பிள்ளைக்கு கொடுக்கறது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஆலோசனைகளை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுங்க, வேதம் வாசிக்கிறத பற்றி கற்றுக் கொடுங்க, பரிசுத்தமாக வாழ்கிறத பற்றி சொல்லிக் கொடுங்க. வேதத்தில் ஆண்டவர் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள். ஆனால் உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும், கருத்தாய் போதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சபையின் காரியங்களை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரை எப்படி கனம் பண்ணணும், ஊழியக்காரர்களை எப்படி கனம் பண்ணணும் அப்படிங்கிறத சகல காரியங்களையும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல டீச்சர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அதில் பின்பற்றி கொள்வார்கள். 5 வளையாதது 50 வளையுமா என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த சின்ன வயசுலேயே நீங்கள் சொல்லிக் கொடுத்துப்பீங்களானால் தேவன் நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுதும் அந்த நன்மைகளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அந்த ஒழுங்கலை அவர்கள் வளர்ந்து வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தவறான போதனையை செய்ததான இந்த ஏரோதியாலை போல் நாம் இராதபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறதான தாயாய் நாம் மாற வேண்டும். அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தாயாக இருக்கணும், விசுவாசம் உள்ள தாயாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான காரியம் நல்ல ஆலோசனைகளை கொடுக்குற தாயாக இருக்குன்னு சொன்னேன். 4வது ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஜெபிக்கிற தாயாக நம்ம காணப்பட வேண்டும். ஜெபம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருகிறது அன்னாள் தான். அன்னாளோட ஜெபத்தை நம்ம மறந்து போக முடியாது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி
கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையாண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னாள் சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜெபத்தை செய்கிறாங்க. அந்த சீலோவில் இருக்கிறதான அந்த ஆலயத்துக்கு வராங்க. எல்கானா அவருடைய 2 மனைவிகளும் வர்றாங்க. எல்லாரும் புசித்து குடித்து உக்காந்துருக்கிற அந்த சூழ்நிலையில் அன்னாள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா எழுந்து போயிட்டாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, மனம் கசந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை இல்லாத நிமித்தம் அவங்களுக்கு இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து தேவனுடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தைக்காக ஜெபிக்கிறதான நபர்கள் யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாமுவேலை கொடுக்க அவர் உண்மையிலோராய் காணப்படுகிறார். அன்னாள் அந்த இடத்துல அழும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு சாமுவேலை தந்தருளினார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரானால் நான் அவருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை செய்தவள் ஜெபிக்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். அதே போல குழந்தை பெற்றெடுத்த பிறகு அது பால் மறந்த பின்பு தேவனுடைய ஆலயத்தில் ஏலியின் பொறுப்புல கொண்டு அவங்க விட்டுட்டு கடந்து போறாங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். சின்ன வயசுல தான் குழந்தைய பிரிஞ்சு அந்த ஆலயத்தில் சாமுவேலை அந்த ஏலியோட பொறுப்புல அந்த தாய் விட்டுட்டு போகும்போது அந்த தாயோட இருதயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனாலும் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா நான் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறதான ஒரு நம்பிக்கையில் அந்த காரியத்தை அவங்க செஞ்சு முடிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவங்க சாமுவேலுக்காக ஜெபிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. சாமுவேல் வயிற்றில் இருக்கும்போது அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். சாமுவேலை பிறந்து அந்த ஆலயத்தில் விட்டு சென்ற பிறகும் அவர்கள் சாமுவேலுக்காக ஜெபித்ததுனால தான் அந்த ஆஸ்தரிப்பு கூடாரத்தில் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்ததான அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாக்களை அபிஷேகம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சொல்லப்படுகிறதான அந்த எல்லை எங்கும் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தாரே. அந்த இடத்துல பாருங்க, ஏலியோட குமாரர்கள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்கள் ஒரு வெறுப்பாய் வந்து போகிற வண்ணம் அந்த ஏலியுடைய குமாரருடைய பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது என்று வாசிக்கிறோம். அதே இடத்துல தான் சாமுவேலும் வளர்ந்தார். அந்த ஏலி குமாரோடைய பாவங்கள் சாமுவேலை தொடலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த தாயாருடைய ஜெபம் மாத்திரம்தான். அந்த அன்னாளின் ஜெபத்தினாலே சாமுவேல் தன்னை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. அந்த பாவம் செய்கிறதான அந்த வாலிபர்கள் மத்தியில தான் அந்த இடத்துல அந்த சாமுவேல் வளர்ந்தாலும் கூட அவர்கள் செய்கிற பாவங்கள் சாமுவேல் என்ன பண்ணல, மனதில் வைத்து கொள்ளலை. சாமுவேல் அந்த பாவத்தில் பழகவும் இல்லை. அவர் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழக்கூடியதான ஒரு கிருபையை தேவன் தந்தாரானால் அது தாயாகிய அன்னாளுடைய ஜெபம்தான் காரணம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் பாவம் அவர்களை தொடாதபடி அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதான பாவத்தை ஜெயிக்கிறதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், நாயின் ஒரு உதவை அழுது கொண்டே போகிறாள். காரணம் என்ன? அவருடைய மகன், ஒரே மகன் மரித்து போனதான ஒரு காரியம். ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரித்த வாலிபனை என்ன செய்கிறார்? பிழைக்க செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபனே எழுந்திரு என்று கட்டளை கொடுக்கிறார். அவன் எழுந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை பாவத்தில் மரிச்சு போயிட்டாங்களா? உங்கள் பிள்ளைங்க வியாதியில் ரொம்ப வேதனைப்படுறாங்களா? தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது நாயின் ஒரு விதவையோட கண்ணீரை கண்ட என் தேவன் அந்த மரித்து போனதான வாலிபனை ஆண்டவர் பிழைக்க செய்த அந்த தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனால் உங்கள் பிள்ளைங்க பாவத்தில் மறிச்சிருந்தாலோ
இல்லை வியாதியில் அவங்க படுக்கையில் கிடந்தாலோ நீங்கள் செபிக்கும்போது உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை மீட்டுக்கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கி போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் தாமே தொட அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஒரு தாயோட ஜெபம் நிச்சயமாய் வீணாய் போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாய் ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கிபி 1806 வருஷத்தில் பீட்டர் ரெஜ்லி அப்படிங்கிறதான ஒரு மனுஷன் இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியா போக வேண்டியிருந்தது. அப்பொழுது ஒரு கப்பல் பயணம் அவர் மேற்கொள்கிறார். ஒரு கப்பலில் ஏறி அவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். இங்கிலாந்து தேசத்திலேருந்து அந்த கப்பல் புறப்படுகிறது. அது ஆஸ்திரேலியா தேசத்தை போய் சேர வேண்டும். அந்த பீட்டர் ரெஜ்லி அந்த கப்பல் பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று வருகிறதான ஒரு காற்று நிமித்தம், கடல் கொந்தளிப்பு நிமித்தம் அந்த கப்பல் உடைந்து போகிறது. கப்பல் உடைந்து போனதுனாலே கப்பல் மூழ்க ஆரம்பிக்கிறது. எல்லாரும் மரித்து போய் விடுகிறார்கள். அவர்களை மீட்டு எடுப்பதற்காக வந்ததான ஒரு கப்பலிலே பீட்டர் ரெஜ்லி மாத்திரம் காப்பாற்றப்படுகிறார். எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் பீட்டர் ரெஜ்லி மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர் மாத்திரமே அந்த மீட்கப்பட்ட வண்ணமாக அவங்களை மீட்டுக்கொள்வதற்காக வந்த கப்பலில் அடுத்து அவர் பிரயாணம் செய்கிறார். அந்த 2வது கப்பலில் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த 2வது கப்பலும் மூழ்கி போகிறது. அதில் வந்ததான அனைவருமே மரித்து போய் விடுகிறார்கள். பீட்டர் ரெஜ்லி மாத்திரம் தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார். 3வதாக ஒரு கப்பல் அவர் கண்களை தென்படுகிறது. அவருடையதான கைகளை உயர்த்தின அந்த காரியங்களை பார்த்து அந்த கப்பலில் இருந்த ஆட்கள் வந்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார்கள். 3வது கப்பலிலும் அவருடைய பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னால் அந்த கப்பலும் ஏதோ ஒரு சூழ்நிலை மூழ்க ஆரம்பிக்கிறது. அடுத்து 4வது கப்பல், அதில் பயணம் செய்கிறார். அடுத்து 5வது கப்பல். 5 கப்பல்கள் அவர் பிரயாணம் செய்கிறார். இது ஒரு தான் சரித்திரம். அவரது ஒரு நிஜம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கட்டுக்கதை இல்லை. 1806ஆம் ஆண்டு நடந்ததான ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்கள் இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். 5 கப்பல் அவர் பிரயாணம் செஞ்சிட்டார். அவருக்கு ஒரே யோசனை, 4 கப்பல் உடஞ்சி போச்சே, இப்போ 5வது கப்பலில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன்னு ஒரே ஆச்சரியம். என் கூட பிரயாணம் பண்ண எல்லாருமே மரிச்சு போயிட்டாங்களே, நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேனே, கடவுளுக்கு என் மேலே எப்படி இவ்வளோ ஒரு அன்பு என்று சொல்லி அவர் பலவாறு யோசிக்க ஆரம்பித்தார். அப்படி போய்கொண்டிருக்கிற வேலையில் 5வது கப்பலும் மூழ்க ஆரம்பித்தது. பீட்டர் ரெஜ்லிக்கு என்ன செய்வதென்றே புரியலை. தண்ணீரில் திரும்பவும் தளித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை. 6வதாக ஒரு கப்பல் அவருக்கு தென்படுகிறது. அவரை சின்ன படகுல வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, மீட்டுக்கொண்டு அந்த கப்பலில் சேர்த்து கொள்கிறார்கள். அந்த 6வது கப்பலுக்கு போன உடனே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் இந்த இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். 5 கப்பல் என் வாழ்க்கையில கவிழ்ந்து போனது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மனிதர்களும் மரித்து போனார்கள். ஆனால் நான் ஒருவன் மாத்திரம் உயிர் பிழைத்தேன். என்ன நடக்கிறதுன்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லி அவர்களிடத்தில் தன்னுடைய காரியத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் அவருடைய காரியத்தை அருமையாய் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த கப்பலும் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருந்ததான ஒரு கப்பல். அப்போ அந்த கப்பல் இருக்கிறதான நபர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் சந்தோஷமாக இந்த கப்பலில் பிரயாணம் செய்து எல்லா குடும்பங்களும் ஒரே குடும்பங்களை போல தான் காணப்பட்டோம். எங்கள் கூட ஒரு பாட்டிமா வந்தாங்க, நல்ல ஜெபம் செய்தார்கள், ஆண்டவரை குறித்ததான ஆலோசனைகளையும் சத்தியங்களையும் எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள். திடீரென்று அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, படுக்கையில் கிடக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய கடைசி ஆசையாக தன்னுடைய பையனை பார்க்கணும்னு சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நீங்கள் தான் அறிமுகம் இல்லாதவர். தயவு செய்து அந்த அம்மா மரிப்பதற்குள் நான் தான் உங்கள் பையன் என்று சொல்லி கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த அம்மாவோட இருதயம் ஒரு சமாதானத்தோட பிரியும் அல்லவா, அந்த அம்மாவோட இருதயத்தில் ஒரு ஆழ்ந்த ஒரு சமாதானம் காணப்படும் அல்லவா என்று சொல்லி அழைக்கிறார்கள். உடனே அந்த அம்மாவை பார்ப்பதற்காக அந்த பீட்டர் ரெஜ்லி என்ன செய்கிறார், புறப்பட்டு அந்த அறையை நோக்கி செல்கிறார். வயதான தோற்றத்தோட ஒரு தாய் படுத்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த தாயை பார்த்த உடனே ஓ என்று அழ ஆரம்பிக்கிறார், அம்மா என்று சொல்லி கத்த ஆரம்பிக்கிறார். வந்த பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கெல்லாம் அது புரியலை. என்ன இவர் போய் பேச சொன்னோம், பயங்கரமாக அழுகுறாரே, இந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னே ஒரு அழுக தாங்க முடியலை இவருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் அந்த பையனை பார்த்தோன்னே மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்போது ரெஜ்லி தன்னுடைய கூட பயணிக்கிறதான அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர் எங்களுடைய அம்மா தான், இந்த தாய் என்னை பார்ப்பதற்காகத்தான் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாயாருடைய ஜெபத்தை கேட்டுத்தான் அவங்க மரிப்பதற்குள்ளாக நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் 5 கப்பல்கள் மூழ்கின பொழுதோ
தேவன் என்னை ஒருவனை மாத்திரம் மீட்டு கொண்டு வந்தார். இந்த தாயின் ஜெபத்தை கேட்டு இந்த தாயின் முகத்தை பார்ப்பதற்காகவே இவ்வளவு தூரம் கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு அவர் நன்றி செலுத்த ஆரம்பித்தாராம். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த உண்மை சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஒரு தாயோட ஜெபத்தினால அந்த பையனுக்கு வர இருந்த எல்லா ஆபத்துகளுமே கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாய்க்கு முன்பாக ஆண்டவரோட நிறுத்தி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, கப்பல் யாத்திரையில் அத்தனை பேரும் மரித்து போனார்கள். பீட்டர் ரெஜ்லி மாத்திரம் பிழைத்தவராய் தன் தாய்க்கு முன்பாக அவர் நிறுத்தப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல எந்த ஒரு தாயும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த ஜெபத்தின் மூலமாய் உங்கள் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிரந்தரமான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையால் இந்த செய்தியை கேட்கிறதான நீங்கள் ஒரு ஜெபிக்கிற தாயாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இறுதியாய் ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் நித்தியத்தில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தாயாக காணப்பட வேண்டும். அதற்கு உதாரணமாக நான் சொல்லுகிற காரியம், நோவாவின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நோவாவின் மனைவி, அவனுடைய 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத், அவனுடைய 3 மனைவிமார்கள், ஆக மொத்தம் 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ளே இருந்தாங்க. அவங்க பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா 120 வருஷம் பிரசங்கம் செய்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவர் மக்களிடத்தில் போய் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். மக்களுடைய மனம் திரும்புதலை குறித்தோ, மழை வரப்போகிறது, நீங்கள் எல்லாருமே பேழைக்குள்ளே அடைக்கலமாக வேண்டும் என்று குறித்தோ அவர் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். அதே நேரத்தில் அவர் இருந்ததான இடங்கள்ல ஒரு பேழையும் செய்ய ஆரம்பித்தார். அந்த சூழ்நிலையில் நோவாவின் மனைவியை குறித்து வேதத்தில் எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் அந்த நோவாவின் மனைவிகளுக்கு அநேக பங்குகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்ததில், அந்த சேம், காம், யாப்பேத் என்பவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினதில், அந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனுஷங்களுமே நீதிமானாக இருக்கிறது அந்த நோவா மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லாருமே அக்கிரம மனுஷங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மத்தியில் நல்ல ஒரு 3 மருமகள்களை அவள் தேர்ந்தெடுக்கிறார்கள் தன்னுடைய பையன்களுக்கு. தன் பையன்கள் இந்த உலக காலத்தில் அப்படியே உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நோவா நீதிமானும் ஒத்துமனுமாக இருந்தது போல அவருடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாக நோவாவுடைய மனைவி பிரயாசப்பட்டிருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படிப்பட்டதான ஒரு பிள்ளை வளர்ப்பு, அப்படிப்பட்டதான அவங்களுடைய தெரிந்தெடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த 8 பேர் மாத்திரம்தான் பேழைக்குள் உட்பிரவேசித்தார்கள். நோவாவோடு கூட நோவாவோட மனைவியும் பிரயாசப்பட்டதுனால தான் அந்த பேழைக்குள் அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தருக்குள் வளர்த்து அந்த இரட்சிப்புங்கிறதான பேழைக்குள்ளே அவர்களை பாதுகாக்க அந்த நோவாவின் மனைவி பிரயாசப்பட்டார்கள் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த உலக வாழ்க்கை முடிந்து நித்திய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, ஆண்டவரோடு நாம் வாழப்போகிறதான அந்த வாழ்க்கையில் நம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ரட்சித்து கொள்ள பிரயாசப்படுவோம். நோவாவின் மனைவி என்ன பிரயாசம் எடுத்தார்களோ அது வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் சற்று நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒரு தாய் செய்கிற எல்லா பிரயாசத்தையும் அவர்கள் எடுத்திருப்பார்கள். தேவனை குறித்து போதித்திருப்பார்கள், கர்த்தருக்குள் நடத்தியிருப்பார்கள். தன்னுடைய நோவாவை குறித்து, தன்னுடைய கணவனுடைய கிரியைகளை குறித்து, அவர் எப்படி நீதிமானாய் வாழ்கிறார், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் அவர் எப்படி உத்தமமாய் வாழ்கிறார் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் ரட்சித்து கொண்டார்கள். நமக்கு கொடுத்ததான பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை நாம் நித்தியத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிறதான வாலிபர்களாக இருக்கலாம், இல்லை பெரியவர்களாக இருந்து உங்களுக்கு தாய்மார்கள் இருக்கலாம், உங்களுக்கு அம்மா இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு உண்மை உள்ளவர்களாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய வாழ்நாட்கள் பூமியில் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும் பொழுது பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு நீடித்த ஆயுளை தருவார். தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு உதாரணமாக நாம் இயேசுவையே சொல்லலாம். அவர் 12 வயதில் அந்த இடத்துல தேவாலயத்தை விட்டு போகும் பொழுது தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு
உங்கள் தாயை கனம் பண்ணுங்க, உங்களுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. கர்த்தர் பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்க அந்த சூழ்நிலை கூட தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு யோவான் இடத்தில் ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார். அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி. அதே போல் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, கடமைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பிள்ளைகளாகிய உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இம்மட்டுமாய் செய்தியை கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் முடிவு ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த தாய்மாருடைய தினத்திலே தேவன் மிக அருமையாய் தாய்மார்களுக்காய் பேச கர்த்தர் கிருபை தந்தார். கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். உண்மையாகவே இப்படிப்பட்டதான தாய்மார்களை கர்த்தர் பலப்படுத்தி வரும் நாட்களிலே எல்லா நிலைமையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தாயாக, ஆண்டுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள ஒரு தாயாக, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு தாயாக, ஜெபிக்கிற தாயாக, கடைசியாக நித்தியத்திலே சேர்க்கிற ஒரு தாயாக. உண்மையிலே அது ரொம்ப முக்கியமானது. கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அதிகமாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை, பரலோக பிதாவே, ஆண்டவரே, எப்படிப்பட்ட தாயாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உம்முடைய வேதத்திலிருந்து எங்களுக்கு பகுத்து போதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நல்ல நிலைமையில் வளர்க்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா நிலைமையிலும் வளர்த்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த கர்த்தர் கிருபை தருவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும். எல்லா தீமைக்கும் விலக்கி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு மேலும், ஆண்கள் மேல், பெண்கள் மேல், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லார் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். இந்த தொற்று எந்த விதத்திலையும் பிள்ளைகளையோ வேற யாரையும் தொடாதபடிக்கு என் ஆண்டவர் ரத்தத்துக்குள்ளே மறைப்பீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வசனத்தை கேட்கவும் பயன்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.